இருக்கும்படியாக தேவன் பாராட்டின கிருபைகளுக்காக நன்றி செலுத்துகிறேன். கடந்த இந்த மாதத்துல கூட ராஜ்குமார் பாஸ்டர் சிறப்பான செய்திகளை கொடுப்பார். உங்களுக்கும் பிடிக்கும், எனக்கு ரொம்ப பிடிக்கும். அவர் ஒரு செய்தியை கொடுத்தார். அதாவது ரொம்ப சிறப்பான ஒரு செய்தியை கொடுத்தார். அதாவது மனிதனுடைய எழுச்சி, வீழ்ச்சி, புரட்சி அப்படின்னு சொல்லி கொடுத்தார். இன்னைக்கு நான் ஒரு மனிதனுடைய வீழ்ச்சியை குறித்து ஆண்டவர் என்னோடு பகிர்ந்து கொண்ட செய்தியை உங்களுக்கு நான் கொடுக்கலாம், ஆசீர்வாதமாக இருக்கும்படியாக அதை கொடுக்கலாம் என்று நான் நினைத்திருக்கிறேன். அதற்கு முன்பதாக நாம் எல்லாரும் கண்களை மூடி நாம் ஜெபிப்போம். ஆண்டவர் பேசுகிற தெய்வமாக இருக்கிறார். ஆண்டவர் என்னோடும் உங்களோடும் பேசும்படியாக இந்த கால வேளையிலே ஆண்டவரே நீர் பேசும், நாங்கள் கேட்கிறோம். அந்த சிந்தையோடு இருந்தால் மட்டுமே ஆண்டவருடைய செய்தி உன்னோடும் எங்களோடும் பேசும். இந்த நாளிலே நாம் கேட்க போற செய்தியின் தலைப்பு என்னவென்று சொன்னால், இஸ்ரவேலிலே ஒரு ராஜா, முதல் ராஜா வந்தார். அவர் பேர் தான் சவுல். அவருடைய வீழ்ச்சி அந்த குறித்து தான் நாம் பார்க்க போகிறோம். நான் ஏன் இந்த இன்னைக்கு செய்தியை எடுக்கிறேன் என்று சொன்னால், பாஸ்டர் குமார் பாஸ்டர் அவர்கள் எனக்கு அக்கா இந்த 4வது வாரம் ஒருத்தர் சொன்ன வரல, நீங்க செய்தி கொடுங்க, நானே தொடர்ந்து கொடுக்கிறேன். சரி, நான் இப்போ ஆதியாகமத்திலிருந்து படித்துக் கொண்டிருக்கிறேன். இப்போ 1 சாமுவேல் அதிகாரத்தை படித்துக் கொண்டிருக்கிறேன். கடந்த முறை நான் அதில் எப்தாவை படித்து நான் உங்களுக்கு எப்தாவினுடைய நல்ல பண்புகளை குறித்து எத்தனை பேருக்கு ஞாபகம் இருக்குமோ தெரியாது. ஆனா அதை எப்தாவின் குணங்களை குறித்து நான் உங்களுக்கு மிக விளக்கமாக அதை சொன்னேன். அந்த அப்போ அந்த 1 சாமுவேல் புஸ்தகத்துல நிறைய மனிதர்களை குறித்து பார்க்கிறோம். எப்தா வருகிறார், சிம்சோன் வருகிறார், நிறைய நியாயாதிபதிகளை ஆண்டவர் எழுப்புகிறார். ஆனா அவங்களுடைய நல்ல காரியங்களும் இருக்கிறது, கெட்ட காரியங்களும் இருக்கிறது, வீழ்ச்சி இருக்கிறது, எழுச்சி இருக்கிறது. அப்ப இந்த நாளிலே நான் சவுலை குறித்து படித்துக் கொண்டு வருகிறேன். இந்த சவுலுடைய காரியங்களை பார்க்கும்போது அவன் ஒரு ராஜாவாக, முதல் ராஜா, இஸ்ரவேலிலே முதல் ராஜா. இப்ப நம்ம குடும்பத்துல ஒரு பிள்ளை முதலாவது IPS IAS ஆகுதுன்னு வைங்க, ஒருவேளை எனக்கு ரொம்ப பெருமையா இருக்கும். முதலாவது எங்க குடும்பத்துல ஒருத்தர் டாக்டர் ஆனதுக்கே நான் ரொம்ப பெருமைப்படுறேன். அதுவும் நம்ம வீட்டுல நம்ம பிள்ளைங்க ஒருத்தர் அப்படியான நமக்கு ஒரு பெருமையா இருக்கும். ஆனா இஸ்ரவேல் ஜனத்துல முதல் ஒரு பெருமை, ஒரு ராஜா வருகிறார். ஆனா அது ஆண்டவருக்கு சித்தம் இல்லாத ஒரு காரியங்கள் தான். அது வேற வேத பகுதியாக போகிறது. இஸ்ரவேல் ஜனங்கள் பாவம் செய்யும் போதும் சரி, எதிரிகள் வரும்போதும் சரி, ஆண்டவர் அப்பப்போ நியாயாதிபதிகளா இருப்பேன். இப்ப நமக்கு எப்படி ஒரு முதலமைச்சர் இருக்கிறாங்க, பிரதம மந்திரி இருக்கிறாங்க, நாட்டை ஆண்டு கொண்டு இருக்கிறாங்க. அவங்க நல்லா செய்யறாங்களோ செய்ய அடுத்த வருஷம் ஆனா ஒருத்தர் இருப்பாங்க. அப்பதான் கொஞ்சம் சீர்படுங்க சமுதாயத்துல. யாருமே தலைவர் இல்லாட்ட தடி எடுத்தவங்க தண்டக்காரன் ஆயிடும். ஆகவே ஒரு தலைவர் இருக்கிறது நல்லது. அப்போ ஒரு நியாயாதிபதிகளை அனுப்பி ஆண்டவர் சீர்படுத்தி கொண்டு வந்தார். ஆனா இஸ்ரவேல் ஜனங்கள் எப்பவுமே பொல்லாத ஜனங்கள் தான். என்ன போல உங்க மாதிரி நீங்க நல்லவங்க தான். நம்ம தான் எப்பவுமே நமக்கு இஷ்டத்துக்கு தான் ஒண்ணு நடக்கும்னு நினைப்போம். அப்படி வீட்டுல சில பிள்ளைங்க இருக்கும். நீங்க ஏதாவது ஒரு சாப்பாடு செய்து பாருங்க, சாம்பார் வச்சா நீங்க சொல்லுங்க காரக்குழம்பு இல்லையாமோ, காரக்குழம்பு வச்சா தக்காளி சட்னி இல்லையாமோ, அப்படியெல்லாம் தனக்கு இஷ்டமானதை கேட்கிற பிள்ளைங்க எல்லாம் இருக்கிறாங்க. அப்படி அந்த மாதிரி இந்த இஸ்ரவேல் ஜனங்கள் எதை செய்தாலும் எதையாவது ஒண்ணு கேட்டுட்டு தான் இருப்பாங்க. திடீர்னு அவங்க ஆரம்பிச்சாங்க, எங்களுக்கு எல்லா நாட்டை மாதிரி, பெரிஸ்கிற மாதிரி, அம்மோனியர் மாதிரி, அமலிக்கிற மாதிரி, வீட்டில் உள்ள ராஜாக்கள் மாதிரி எங்களுக்கும் ஒரு ராஜா வரணும், ராஜா வரணும். ஆனா அந்த அப்போ சாமுவேல் தீர்க்கதரிசியாக இருந்தார். ஆனா அவங்களுக்கு தெரியும் இப்ப ராஜா இல்லாததுனால அவங்க அதை விலைக்கு சொன்னாங்க. ஒரு ராஜா வந்துட்டா அவனுக்குன்னு நிறைய பணம் ஒதுக்கணும், அவனுக்குன்னு அரண்மனைக்கு எத்தனையோ சேவகர்கள் வைக்கணும், அவனுக்குன்னு நிறைய செலவு பண்ணணும். அது மாத்திரம் இல்ல, அவன் நல்ல நல்ல பலசாலிகள் எல்லாம் அவன் எடுத்துப்பான் வேலைக்கு. உங்களுடைய தானியத்திலிருந்து கொஞ்சம் ஒரு 10ல் ஒரு பங்கு அவன் ராஜாவுக்கு கொடுக்கணும். இப்படி எவ்வளவு பிரச்சனைகள், கஷ்டங்களா. இப்ப நீங்க அப்படி இல்லை, நீங்க சம்பாதிச்சு நீங்க சாப்பிட்டு ஆண்டவர் வச்சிருக்கிற
இது வேற ஒரு சப்ஜெக்ட். எப்பவுமே ஆண்டவர் நமக்கு ஒண்ணு தந்தா அதை அக்செப்ட் பண்ண பழகிக்கணும். எனக்கு இது வேணும் இது வேணும்னு சொல்லக்கூடாது. அவர் எதை கொடுக்கிறாரோ அவர் பிளெஸிங்கா மாற்றுவார். அல்லேலூயா. நம்முடைய ஆண்டவர் எதையும் நமக்கு ஆசீர்வாதமாக மாற்றுவார். ஆனா இங்கு அவர் கேட்டபடினால ஒரு ராஜாவை ஆண்டவர் தேர்ந்தெடுக்கிறார். ஆனா இந்த சவுல் என்பவனே இவனுடைய பின்னணியை நீங்க பார்த்தீங்கன்னு சொன்னா பெரிய ஆள் ஒண்ணு கிடையாது. பென்யமீன் கோத்திரம் இருக்கிற சின்ன கோத்திரம் அதுதான். சிறிய கோத்திரத்துல கீசின் மகனுக்கு போடப்பட்டிருக்கிறது சவுல். அவன் அப்படி ஒரு அழைப்பு அவனுக்கு தெரியாது. அவனுக்கு ஒரு எண்ணம் கிடையாது. அவன் எதிர்ப்பு வந்தான், ஒரு கழுதையை தேடி வந்தான். அவன் வீட்டுல எப்படி பாரு, அவங்க அப்பா அவனை கழுதையை தேடவும் அந்த வேலையை விடவும் இந்த வேலையை விடவும் இப்படிதான் அவனை வச்சிருந்தாரு மூத்த மகன் சவுல். ஆனா அவன் கழுதை தேடி வரும்போது கழுதை கிடைக்கல. ஆனா வந்த இடத்துல ஆண்டவர் சாமுவேல்ட்ட சொல்றாரு, இதோ வர இவன் தான் ராஜா, மக்கள் கேட்கிறாங்களே இவனை தான் நான் ராஜாவாக மாட்டுகிறேன்னு சொல்லி அந்த நீங்க 1 சாமுவேல் படித்தீங்கன்னா ரொம்ப நல்லா இருக்கும். அப்போ அவரை கூப்பிட்டு அவனை ராஜாவாக அபிஷேகம் பண்ணுகிறாருன்னு பார்க்கிறோம். தகுதி இல்லாத ஒரு நாள ஆண்டவர் ராஜாவா ஆக்கினார். சவுல் பெரிய ராஜாவாகணும்னு நினைக்கல. நம்ம கூட ஆண்டவர் நீங்க வெளிப்படுத்துற 1ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்தை யாராவது வெளிப்படுத்துறாரு. நம்மிடத்தில் அன்பு கூர்ந்து தமது இரத்தத்தினாலே நம்முடைய பாவங்கள நம்மை கழுவி நம்முடைய பிதாவாகிய தேவனுக்கு முன்பாக நம்மை ராஜாக்களும் ஆசாரியர்களும் ஆக்கின அவர் மகிமையும் வல்லமையும் என்றென்றைக்கும் உண்டாயிருப்பதாக. ஆமென். ஒன்று வெளிப்படுத்தல் 1ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்துல இப்படி போடப்பட்டிருக்கிறது. அவர் நம்மள நீங்க எல்லாருமே, நாம மட்டும் இல்ல, நம்ம ஆண்டவருடைய பிள்ளைகளாக மாறின எல்லாருமே ராஜாக்களும் ஆசாரியர்களும் ஆண்டவர் நம்மளை அபிஷேகிக்கிறார். அல்லேலூயா. நீங்க எங்க போனாலும் பயப்படக்கூடாது. ஏன்னா நான் தான் ராஜா, அதுக்காக நான் தான் இஷ்டமா ஆளுவேன் இல்லை. நம்ம ஆண்டவர் பார்வையில நீ ராஜாவா வச்சிருக்காரு. நமக்கு கிரீடெல்லாம் வச்சிருக்காரு. நிறைய நமக்கு வாடிக்காரெல்லாம் நம்ம கூட வராங்க. சரவணி லட்சுமி சொன்னாங்க, அவங்க பாட்டு சாட்சியெல்லாம் எனக்கு பிடிக்கும், வித்தியாசமா இருக்கும். அவங்களை நேசிக்க யாருமே இல்லைப்பா, நாங்கெல்லாம் அவங்களை நேசிக்கிறோம். அவங்க பாவம் நேசிக்க யாரும் இல்லைன்னு பாடுறாங்க. யார் நேசித்தாலும் ஆண்டவர் நேசிக்கிறார். அல்லேலூயா. பவுன்சர்களா இருக்கிறாங்க மாநாட்டுக்கு எதுக்கு பாதுகாப்புக்கு, அதுல கூட பழகுட்டி வந்துடும். ஆனா ஆண்டவர் உங்களை ராஜாக்களாக்கி உங்களோடு கூட தூதர்கள் எல்லாம் அனுப்புறாங்க. சம்பளமே இல்லாம நமக்கு தூதர்கள். அல்லேலூயா. நான் அந்த பிள்ளைங்கெல்லாம் போக ரொம்ப பயப்படுவேன். தனியா போயிடுவாங்களா, தனியா வந்துருவாங்களா, வச்சிருவாங்க. அப்ப ஆண்டவர் சொன்னாரு, நமக்கு கூட நம்ம ராஜாக்கள், நம்ம கூட தூதர்கள் இருக்காங்க. நம்ம பிள்ளைங்க நம்ம ஜெபம் பண்ணணும். ஆண்டவர் என் பிள்ளைங்க நம்ம ஆண்டவருடைய பிள்ளைகளாக இருப்போம் என்றால் நமக்கு ஆண்டவர் நம்மள ராஜாக்கள், நமக்கு நிறைய வேலைக்காரங்க, நமக்கு நிறைய பணிவிடை. யாரு? நீங்க நானுங்க. தூதர்கள் நமக்கு பணிவிடை செய்தார். கீழே வரும்போது தூதர் நம்மளை தாங்கி எடுக்கிறாரா. இனி எத்தனையோ இடத்துல நான் பார்த்துக்கிறேன். படிக்கட்டுல இருந்து விழுந்துட்டேன்னு நினைச்சுப்பேன். டக்குன்னு ஆண்டவருடைய தூதர் என்னை தாங்கினதை நான் பார்த்துக்கிறேன். அல்லேலூயா. கால் சரிக்கினாலும் அவங்க திரும்ப தாங்கும். கர்த்தர் ரொம்ப நல்லவருங்க. நீங்க அதை எப்பவுமே சொல்லிட்டே இருங்க. காலையில எந்திரிச்சதும் நைட்ல ஒரு தடவையாவது கர்த்தர் 2 காரியத்தை நீங்க சொல்லணும். கர்த்தர் நல்லவர்னு சொல்லணும். சங்கீதம் 137:8 கர்த்தர் எனக்காக யாவற்றையும் செய்து முடிப்பார். இது என்னுடைய, நான் என் பிள்ளைகளுக்கெல்லாம் அதை சொல்லுவேன். அலெக்ஸ் கூட சொல்லுவேன், கர்த்தர் எனக்காக யாவற்றையும் செய்து முடிப்பார் சொல்லிட்டு பாடுறாங்க. கர்த்தர் செய்வார். ஆகவே கல்வாரி மக்களுக்கும் அதே ஆண்டவர் செய்வார். இந்த சவுல ராஜாவாக மாற்றினார். உன்னையும் கூட ராஜாவாக தான் வச்சிருக்கிறார். ஆகவே உங்களுக்கும் எனக்கு தான் இந்த செய்தி. சவுலுக்கு மட்டும் இல்ல. ஆனா சவுல் வீழ்ந்து விட்டான். அவனுடைய வீழ்ச்சிக்கு காரணம் என்னன்னு சொல்லினா 3 காரணம். சில தடைகள் தான் நம்முடைய வாழ்க்கையில முன்னேறாதபடி தடைகளாக இருக்குது. முன்னேறதுக்கு காரணம் யாரும் இல்ல, நம்ம தான் ஏதோ விடாம இருக்கிறோம். இது ஒரு கதை அடிக்கடி நான் இந்த செய்தியில சொல்லியிருக்கிறேன். அதாவது ஒரு படகோட்டி, அவன் ரொம்ப அர்ஜென்டா 5 மணிக்கெல்லாம் மார்க்கெட்ல நிக்கணும். இந்த கடையில இருக்குது படகு, அந்த கடைக்கு போகணும். அவன் 3 மணிக்கு எழுந்து குளிச்சு எடுத்து எல்லாம் செய்து காலை 4 மணிக்கு படகை ஓட்டுறோம் 5 மணிக்கு இருக்குன்னு விடிஞ்சே போச்சு. விடிஞ்சிட்டு அவன் படகு என்ன செய்யல, நகரவே இல்லை, ஓடவும் இல்லை. எனக்கு ரொம்ப ஓட்டிகிட்டே இருக்கான். அதே இடத்துல இருக்குதுனால லைட் வெளிச்சம் வந்த பிறகு அவன் பார்க்கலாம் என்ன ஆச்சுன்னா, அந்த படகை கட்டி வச்சிருக்கு பாருங்க, அதை அவுத்து விடல, ஒரு கையில வச்சு கட்டிட்டு தான் அவன் படுத்துக்கிறான். அவன் வந்ததும் அவசரத்துல அந்த கட்டை அவிழ்த்து விடாம அவன் வாட்டு துடுப்ப போடுகிறான். ஆனா என்ன பிரயோஜனம், அக்கறைக்கு போக முடியல. நாம கூட விட வேண்டிய காரியங்களை ஆண்டு
பிரியமில்லாத வழிகளை, ஆண்டவருக்கு பிரியமில்லாத நினைப்புகளை, ஆண்டவருக்கு பிரியமில்லாத பாவ காரியங்களை எல்லாம் விடணும். நீங்க நினைக்கிறீங்க நான் எல்லாம் விட்டுட்டேன். இல்ல, நான் இன்னும் கட்டப்பட்டு இருக்கணும். அது எனக்கு தெரியாது, உங்களுக்கு தெரியும். எந்த கட்டப்பட்டிருக்கிறீங்கன்னு பார்த்து அதையெல்லாம் விட்டாதான் நம்ம முன்னேறி போவோம். ஆகவே இந்த சவுலனுடைய வீழ்ச்சியில 3 பாவங்கள் அவன் வீழ்வதற்கு காரணமா இருந்தது. நான் இந்த சாமியில படிக்கும் போது அவனை தெரிந்தெடுத்து அவனை ராஜாவாகும் போது அவன் நிக்கிறானா. அப்போ அவர் சொல்லுகிறார், நான் குள்ளம், எனக்கு கொஞ்சம் உயரம் பிடிக்கும். ஆனா உயரம் எங்க அம்மா குள்ளமா தான் எனக்கு ரொம்ப நினைப்பேன். இன்னும் உயரமா இருந்தா ரொம்ப அழகா இருக்கும். சரி, அதுக்கு நான் ஒண்ணும் செய்ய முடியாது. ஆனா அந்த ராஜா, சவுல் ராஜா நிற்கும் போது அவனுடைய உயரத்திற்கு இஸ்ரவேலில யாருமே ஹல்லேலூயா ஒருத்தமே இல்லையா. ஹல்லேலூயா, ஆண்டவருடைய தெரிந்தெடுப்பு எவ்வளவு பெர்ஃபெக்ட்டா இருக்குது பாருங்க. ஒருத்தர் கூட இல்லையா. அங்க வந்து எல்லாருக்கும் நிற்கும் போது சவுல் ராஜா ஒரு அரைச்சிட்ட உயரமா தான் இருந்தான். ஹல்லேலூயா, அவ்வளவு அழகனா, அவ்வளவு வீரம் உள்ளவர், அவ்வளவு வேகம் உள்ளவர், அவ்வளவு வல்லமை உள்ளவர், எல்லாம் அவனுக்குள்ள இருக்குது. ஆனா அவனுக்கே தெரியாது. அவன் அதை தெரியாம கழுதை மேய்க்க போனான். என்னுடைய வாழ்க்கையில எவ்வளவோ தாளந்துகள் இருக்குது, எவ்வளவோ பிரயாசங்கள் இருக்குது, உனக்கு தெரியல. ஆனா கர்த்தர் உன்னையும் கூட உன்னுடைய தாளந்துகளை வெளியே எடுத்து எல்லாரும் மத்தியிலும் பயன்படுத்த முடியும். ஆனா நம்ம என்ன செய்யணும்? ஆண்டவருக்கு பிரியமாக வாழணும். ஆண்டவர் யாரையும் எப்படியும் பயன்படுத்த முடியும். இந்த சவுல் அரசனை ஆண்டவர் தெரிந்து எடுத்தார். ஆனா அவனுடைய வீழ்ச்சிக்கு 3 தான். ஒன்று, முதலாவது காரியம் சவுலின் துணிகரம். துணிகரம் நமக்கு வரக்கூடாது. சொல்லுவாங்க, ரொம்ப துணிகரங்க இருமாங்க பிள்ளைங்க செய்த நம்ம சொல்லுவோம். எவ்வளவு சொல்லி கேட்கறப்ப வீணே செய்யறாங்க, அதுதான் இப்படி ஆச்சு அப்படிம்பாங்க. ஆகவே 1 சாமுவேல் 13ஆம் அதிகாரம் 12ஆம் வசனத்தை யாராவது எடுத்தவர்கள் வாசிக்கலாம். கில்காலில் பெலிஸ்தர் எனக்கு விரோதமாய் வந்து விடுவார்கள் என்றும், நான் இன்னும் கர்த்தருடைய சமூகத்தை நோக்கி விண்ணப்பம் பண்ணவில்லை என்றும் எண்ணி துணிந்து சர்வாங்க தகன பலியை செலுத்தினேன் என்றான். அவன் வந்து செய்யக்கூடாத ஒரு காரியத்தை செஞ்சுட்டான். ஆனா இப்ப ஒரு சாதாரண ஆளுங்க இன்னும் 2 காரியத்தை நான் சொல்லல. அவன் வந்து ஆண்டவர் தெரிந்து எடுத்து அவனை வந்து தகுதிப்படுத்தினார், அபிஷேகித்தார். அவன் ஆண்டவர் சாமுவேல் தீர்க்கதரிசி மூலமாக அவனை அபிஷேகித்தார். அதுவும் பார்க்கும்போது நீங்க வீட்டுல போய் பார்த்து கொள்ளுங்கள். 1 சாமுவேல் 10ஆம் அதிகாரம் 11ஆம் வசனத்துல வீண இருதயத்தை அவனுக்கு கொடுத்தார், வேறு ஒரு ஆவியை கொடுத்தார். அவன் தீர்க்க தரிசனங்களை பேசினான், ஆவியை பெற்றுக்கொண்ட ஒரு மகனாக இருந்தான். இப்படிப்பட்ட ஒரு தகுதிப்படுத்தின இவன் தான். ஆனா இவன் என்ன செய்யறான்? இங்க ஒரு கீழ்ப்படியாம அதை 13ஆம் அதிகாரம் 12 மீண்டுமாக நாம் வாசிப்போம். 1 சாமுவேல் 13:12. கில்காலில் பெலிஸ்தர் எனக்கு விரோதமாய் வந்து விடுவார்கள் என்றும், நான் இன்னும் கர்த்தருடைய சமூகத்தை நோக்கி விண்ணப்பம் பண்ணவில்லை என்றும் எண்ணி துணிந்து சர்வாங்க தகன பலியை செலுத்தினேன் என்றான். அவன் வந்து செய்த தப்பு என்ன சொன்னா, தேவனுக்கு செய்யக்கூடாத காரியத்தை அவன் செய்தான். இப்ப நம்மளாம் சொன்னா பெரிய பிரசங்கமாகும். நம்ம எவ்வளவு பிரசங்கங்களை கேட்கிறோம். ஆண்டவருக்கு பிரியமில்லாத எது? விக்கிரக ஆராதனை, விக்கிரங்களுக்கு படைச்சத சாப்பிடறதுக்கு போறது, அந்த மொட்டை அடிக்கிறது, இப்படி நிறைய காரியங்களை நம்ம உங்களுக்கு சொல்றோம். இதெல்லாம் ஆண்டவருக்கு பிரியமில்லாத காரியங்கள். நீங்க திருப்பி துணிகரமா செய்தா அதுக்கு நீங்க தான் பதில் கொடுக்கணும். ஆனா கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், நான் ஒரு விதத்துல அதை பெருமையாவே இந்த ஆண்டவர் உண்மையாவே சொல்றேன். ஆண்டவரை நாங்க ஏற்றுக்கொண்டது. நான் பயங்கரமான இந்துக்கள், பயங்கரமான மாந்திரிக குடும்பம், பயங்கரமான சாமி அடிக்க. எங்க வீட்டுல எல்லாருக்கும் சாமியெல்லாம் சட்டி வச்சு, எங்க அப்பா ஒரு குரு பூஜை நடத்துறவரு. இவ்வளவு பயங்கரமான இடத்துல இருந்தா இன்னைக்கு நாங்க ஆண்டவரை ஏற்றுக்கொண்டோம். ஆண்டவரை எங்களை ராஜாக்களாக மாற்றினார், என்னை அபிஷேகித்தார், என்னை ஆசீர்வதித்தார், ஒரு பாஸ்கரமாக மாற்றினார். அன்னையிலிருந்து இன்னைக்கு வரைக்கும் நான் வழி வைப்பதை இருந்த போது கூட எழுந்து நின்று கூட அந்த விக்கிரங்களை வணங்க மாட்டேன், அதை வச்சதை சாப்பிட மாட்டேன், நான் அந்த இடத்துக்கு போக மாட்டேன், நான் அதை செய்ய மாட்டேன். ஆனா அதுக்காக அவங்களை அவமதிக்க மாட்டேன். அக்கம் பக்கம்லாம் அவங்க பேசுவாங்க, சிரிச்சுப்பேன். சொன்னா சில நேரத்துல யாராவது கையில் கொண்டு கொடுத்தா சிரிச்சுட்டே வாங்கிடுவேன். வாங்கி ஒரு சர்வன்ட் அப்படியே கொடுத்துருவோம், அவங்களை மனமொழி விட்டார். இப்படி சில காரியங்கள்ல நம்ம ஆண்டவருக்கு தெரிஞ்சு சில தப்புகளை பண்றோம். இல்லாததுக்கு மேல ஞாயிற்றுக்கிழமை கர்த்தருடைய நாள், அதுக்கு வருகிறோமா? அது எவ்வளவு முக்கியம். நாங்க எங்க போனாலும் அப்படின்னு ஜாய் கூட எங்க போனோம்னு சொன்னா, பேர்கள் போனப்போ சொல்லி சர்ச்சுக்கு போவீங்களா? போன ஒரு சர்ச்சுக்கு போயிட்டு வந்தோம் காலையில. நான் ஒரு நாளைக்கு ஒரு இடத்துல இதை
கிறிஸ்தவங்க ஜெபிக்கிறது இல்லை தெரியுமா? நம்ம உங்களை சொல்லல, நீங்க நல்லவங்க கல்வாய் என்ற மாதிரி, நானும் நல்லவங்க தான் நானும் சொல்லிக்கிறேன். ஆனா நிறைய மக்கள் ஜெபிக்கிறதே இல்லை. ஆடு மாடு மாதிரி ஜெபிக்க கூடாது, ஆடு மாடு மாதிரி சாப்பிடக்கூடாது, பறவைகள் போல இருக்கும். பறவை காலையில நான் மணி வச்சு ஜெபிக்கும் போது பார்த்தா அது நாளைக்கே குருவி குச்சியெல்லாம் கத்து பிச்சு 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 பிச்சுன்னு ஆண்டவரை துதிக்குது. ஆகவே ஆண்டவர் காலை வச்சா ஜெபிக்கணும். இதெல்லாம் ஆண்டவருடைய கட்டளை. ஜெபிக்கணும். சாப்பிடும்போது சும்மா அழி திங்க கூடாது. ஸ்தோத்திரம் பிளஸ் எல்லாம் பிள்ளைக்கு சொல்லிக் கொடுக்கணும். ஜெபிக்கணும். பழக்க போகும்போது ஆடு மாடு மாதிரி சும்மா பழக்க கூடாது. ஆண்டவர் பிரார்த்தனை, ஆண்டவரே நீ முழுசை எங்களை பாதுகாத்து, இன்னும் முழுசை எங்களை பாதுகாக்கிறது. ராத்திரில எங்க பேரன் ஜெபிப்பார். விஷப்பூச்சிகளுக்கும் கெட்ட சொப்பனங்களுக்கும் என்னை பாதுகாத்து கொண்டு எனக்கு சிரிப்பா வரும். அப்படி பிள்ளைகளுக்கு நம்ம சொல்லணும். அப்ப அப்படி நம்ம ஜெபிக்கணும். ஜெபிச்சு இந்த மாதிரி கர்த்தருடைய கட்டளைகளுக்கு நம்ம கூடிய வரைக்கும் நம்ம கரெக்டா இருக்க முடியாது. இப்ப நாம தவறிடும். ஆனா கூடிய வரைக்கும் ட்ரை பண்ணணும். படிக்கும் போது அம்மா என்ன சொல்றாங்க, 100க்கு 100 வாங்க முடியுமா அப்படின்னு கேட்டா, நீ ட்ரை பண்ணுப்பா. வரவே வராதுன்னு சொன்னா சைபர் வரும், 10 மார்க் வரும். ட்ரை பண்ணா 100 கூட வாங்கலாம், 99 கூட வாங்கலாம், 98 கூட வாங்கலாம். ஆனா நம்ம முயற்சி இருக்கணும், நம்முடைய எண்ணெய் இருக்கணும், துணிதாக இருக்கவே கூடாது. ஆண்டவருக்கு பெரியவில்லாத காரியத்தை செய்யக்கூடாது. கர்த்தர் தேவனுடைய தேவனுக்கும் ராயனுடைய ராயனுக்கும் இந்த உலகத்துல தான் நம்ம வாழுகிறோம். இந்த உலகம் கடல்ல உப்பு தான். ஆனா அந்த உப்பு உனக்குள்ள எனக்குள்ள வரக்கூடாது. உப்பு அதுக்குள்ளதான் நம்ம வாழுகிறோம். பொல்லாத மக்கள் மத்தியில தான் வாழுகிறோம். ஆனா நீயும் நான் கரையேற்ற உள்ளாக வாழணும்னு சொன்னா கர்த்தருடைய திருப்பா. அதுக்காக தான் உங்களை கல்வாரியில கொண்டு வந்திருக்கிறார். உங்களை ஆசீர்வதிப்பார். நான் உங்களுக்கு எல்லாருக்குமே சொல்றேன், நீங்க கல்வாரியில கால் வச்சீங்கன்னு சொன்னா நீங்க கார் வாங்குவீங்க, வெளிநாடு போவீங்க, நீங்க 4 பேருக்கு உதவி செய்வீங்க. நான் அதை உண்மையாவே ஒரு தாயாக சொல்லுறேன். இதுல அவ்வளவு பெரிய ஆண்டவர் தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியும் தேடுங்க. அப்பொழுது இவங்களெல்லாம் உங்களுக்கு கூட கொடுக்கப்படும். ஆனா எந்த சூழ்நிலை வந்த பிறகு மறக்கக்கூடாது. மறக்கிறது வசதி வரும்போதுதான் மறப்போம். கஷ்டப்படும் போது வந்து ஜெபம் பண்ணுவோம். ஆனா வசதி வந்த உடனே எழுந்திருக்க முடியாது, ஆராதனைக்கு வர முடியாது, ஜெபிக்க நேரம் இல்லை, பணம் எங்களுக்கு வேற இன்வெஸ்ட்மெண்ட் போட்டோம், கர்த்தருக்கு கொடுக்க முடியல, இப்படி எல்லாம் சொல்லக்கூடாது. ஆகவே இந்த சவுல ஆண்டவர் இலவசமாக ராஜாவாக மாற்றினார். அவன் செய்த துணிகரம் அவனே சர்வாங்க தகவல் இருக்கான். என்னன்னு சொன்னா, இப்போ இந்த இடத்துல பாஸ்டரோ குமார் பாஸ்டரோ கம்பெனி கொடுக்குறாங்க, அவர் அதை ரூல் நான் கொடுப்பேன், நீங்க வந்து கொடுத்தீங்கன்னு சொன்னா அது ஆண்டவருடைய கட்டளை இல்லை. அவனுக்கு தெரியும். பெலிஸ்தர் சண்டைக்கு வராங்க, பயந்துட்டான். நிறைய பிரச்சனை, 7 நாள் வச்சது தாமதம். ஆனா கூட தாமதமா ஆச்சுன்னு சொன்ன உடனே இவனே சவுல் ராஜாவே அந்த தூபத்தை எடுத்து, நான் தான் பெரிய ராஜாவா இருந்தால் நான் தான் தேர்தல் அதை செலுத்தினான். ஆண்டவர் அதற்காக மனஸ்தாபப்பட்டார். அது மாத்திரமல்ல, அவர் மேல ரொம்ப வருத்தப்பட்டார். அவர் தள்ளிட்டாரு. அவர் அதை தள்ளிட்டாருன்னு சொல்லி நம்ம பார்க்கிறோம். அருமையானவர்களே, இந்த சவுல் செய்த துணிகரம் தான். நம்முடைய வாழ்க்கையில துணிகரம் இருக்கவே கூடாது. துணிகரம் சொல்றது என்னது? நம்ம ஆண்டவருக்கு மீறி செய்யறது. ஆண்டவருடைய வாழ்வு பிள்ளைங்க துணிகரமா பப்புல எல்லாம் போகக்கூடாது, டான்ஸ் ஆடக்கூடாது, குடிக்க கூடாது, கெட்ட போதை பொருள் போகக்கூடாது, தற்கொலை பண்ணக்கூடாது, அடிக்கக்கூடாது, குடும்பத்துல சாட்சியா இருக்கணும். இதெல்லாம் ஆண்டவருடைய கட்டளைங்க. கிறிஸ்தவ பிள்ளைகளுக்கு இருக்கிற காரியங்கள். நம்ம இப்படிதான் வாழணும்னு ஆண்டவர் ஒரு நியமம் கொடுத்து உன்னை ஆசீர்வதிச்சிருக்கிறார். அந்த ஆசீர்வாதத்தை நீ காத்துக்கொள்ளணும். அது உன் கையில தான் இருக்குதாங்க. ஆகவே சவுல் ராஜாவுக்கு பெரிய ஒரு ஆசீர்வாதத்தை கொடுத்தார். அவனாவே இறந்துட்டான். அவனை ஞான அலையில தானே மண்ணலி போடுவோம் அப்படிம்பாங்க. அந்த மாதிரி உன்னுடைய ஆசீர்வாதம் போகிறதுக்கு நீ தான் காரணமாகவே ஆசீர்வதிக்கிற கர்த்தர் ஒண்ணு இருக்கிறார். இந்த கால வேளையில ஆண்டவரே, நான் ஏன் ஆசீர்வதிக்கப்படல, நான் ஏன் இப்படி இருக்கிறேன்னு சொன்னா உங்களுக்கு ஏதோ ஒரு தவறு. அது எனக்கு தெரியாது, எனக்கு என்னன்னு உங்களுக்கு தெரியாது. அந்த கால வேளையில ஆண்டவரே, சவுல் கீழ்ப்படியாம சில செய்யக்கூடாத காரியத்தை செஞ்சான். நானும் கூட ஏதாவது செய்ததை என்ன மன்னியும், ஆனா இனிமேல் இப்படிதான் வாழ்வேன்னு சொல்லி ஆண்டவருக்கு கொடுப்போம். 2வது அவர் பார்க்கும்போது சவுலின் கீழ்ப்படியாமையின் பிள்ளைகள் மேல் தேவ கோபாக்கினை வருகிறதுன்னு சொல்லி நம்ம அடிக்கடி அதை பார்த்துக்கூட இருக்கிறாங்க. எபேசியர் 6ஆம் அதிகாரம் 1ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தை யாராவது வாசிக்கலாம்? எபேசியர் 6ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம். பிள்ளைகளே
எபேசியர் 5ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்தை யாராவது எடுத்து வாசிக்கலாம். எபேசியர் 5:6. கீழ்ப்படியாமையின் பிள்ளைகள் மேல் தேவ கோபாக்கினை வரும். அல்லேலூயா. கீழ்ப்படியாம போறது ஒரு பாவமா? கீழ்ப்படியாம போன என்ன? நம்ம பிள்ளைகளுக்கு இதை செய்தியா போங்கம்மா அப்படின்னு அப்படிதானே. ஆனா எனக்கு நான் அடிக்கடி இதை சொல்றேன். சரோஜம்மா வீட்டுக்காரு பிடிக்காது, சொல்லிட்டு சொன்ன செய்தா நீ செய்யாத உடனே ஒரு வேலையை சொல்லணும் பிள்ளைங்க. ஆனா ஆண்டவர் அப்படி கூட விரும்பல. ஏதாவது ஒண்ணு நீ கீழ்ப்படியணும்னு விரும்புறாரு. கீழ்ப்படியாம போனா அது ஒரு பெரிய தப்பா அப்படின்னு நம்ம கேட்போம். ஆண்டவர் சொல்றார், கீழ்ப்படியாம பிள்ளைகள் மேல தேவ கோபாக்கினை வரும்னு பவுல் சொல்கிறார். எபேசியரும் சொல்லுகிறார், கொலோசியர் 3ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்திலும் சொல்லுகிறார். அது மாத்திரமல்ல, அவன் சொல்றான், ஆண்டவருக்கு பலி செலுத்தி ஆண்டவர் சொல்ற பலியை பார்த்து கீழ்ப்படிதலே உத்தமம் அப்படின்னு சொல்கிறார். ஆகவே கீழ்ப்படிவது ரொம்ப நல்லது. ரோடுக்கு போறோம், ரோட்ல இருக்கிறோம், நம்ம தான் வழி கட்டணும். நான் வழி கட்டுறேன் சார், நான் தான் உங்களை மந்திரி ஆகினேன், அதனால என் இஷ்டமா போனேன்னு சொன்னா விட மாட்டான். ரோடு ரூல்ஸ் எல்லாம் நின்று கவனிச்சு கவனி போனா போகணும். இந்த ரைட் ஹேண்ட் இந்த டேர்னிங் லிட்ல போகாத, ஹெல்மெட் வச்சுட்டு தான் போகணும். என் தலை கலைஞ்சும் பூ போயிடும் அதெல்லாம் சொன்னா 1000 ரூபாய் வாங்கிருக்கோம். அது முதல்ல சேஃப்டி தான் சொன்னான். ஒரு தடவை பாஸ் பையா பெல்ட் போட்டு தான் இப்ப போனோம். ஆனா பாவம் அவருக்கு தெரியாது. கவர்பட்ட போகும்போது டிரைவர் போட்டுருக்காரு, அவர் போடல சைட்ல. அது கேமராலே எடுத்துட்டு வீட்டுக்கு வருது 1000 ரூபாய். ரொம்ப கஷ்டம், 1000 ரூபாய் ஃபைன். இப்ப அதுல இருந்து ஏறுறதுமே நீங்க வெளியே கொடுங்க நான் போடுறேன் 1000 ரூபாய் ஃபைன். அவன் கேட்கறதெல்லாம் இல்லை, கீழ்படியா உனக்கு ஃபைன் அப்படின்னு. அப்ப அந்த ரூல் எல்லாம் நம்ம மதிக்கணும். மதிக்கலைன்னா நமக்கு ஃபைன் கட்டிதான் அப்படிதானே. இப்போ ஒய்ஃப் பின்னால போகும்போது பூ கலந்துடும், நீங்க போனா போ 500 ரூபாய் கட்ட முடியாது. அந்த பூக்காக 500 ரூபாய் வச்சுக்க முடியும். அப்ப இப்படி எல்லாம் சட்டம் இருக்கிறத நம்ம மதிக்கணும். இங்க இந்த சவுலுடைய கீழ்ப்படியாமை, அவன் கீழ்ப்படியாது. இது என்ன சம்பவம் சொன்னா, கீழ்ப்படியாமை பிள்ளைகளுக்கு தேவ கோபாக்கினை வரும். நான் எபேசியர் ஒரு அதிகாரத்தை வாசித்தேன். இந்த அதுல பார்க்கும்போது பிள்ளைகளே உங்க பெற்றோருக்கு கீழ்ப்படியுங்க. உங்க பிள்ளைங்க 10 பேர் இருக்கிறீங்க, ஆனா நீங்க எல்லாருமே நல்ல பிள்ளைங்க தான் அப்படிதானே. எனக்கு இந்த ஜாஷுவெல்லாம் பிள்ளைங்க ரொம்ப பிடிக்கணும். ஒருவேளை எனக்கு இதே தெரியும் ரொம்ப கீழ்ப்படிவாங்க. ஆனா அவங்க அம்மா அப்பாட்ட போய் கேட்கணும் எப்படி கீழ்ப்படிவாங்களா இல்லையா அப்படின்னு. அப்படிதானே. எங்க பேர் பேசிங்க எல்லாம் கூட நல்ல பிள்ளைங்க, நல்லா கீழ்ப்படிவாங்க. அது கேட்டாரு ஏமா எதுக்குமா இன்னம்மா அப்படின்னு கேட்கக்கூடாது. பிள்ளைங்க நல்லா இருக்கிறதுதான் பெற்றோர்கள் வாழணும். எந்த பெற்றோரா இருக்கிறாரு புறஜாதியா இருக்கணும், எந்த ஒரு தாய் நோக்கணுமே 99% நம்ம பிள்ளைங்க நல்லா இருக்கணும்னு தான் எண்ணி, அவங்க இந்துக்களா இருக்கட்டும், கிறிஸ்தவங்களா இருக்கட்டும், முஸ்லீமா இருக்கட்டும், எல்லாருமே அவங்க பிள்ளைங்க நல்லா இருக்கணும்னு சொல்லிதான் வளர்க்குறாங்க. அந்த அம்மா சொல்லும் போது நம்ம கீழ்படிச்சாதான் மேற்படிக்கு போக முடியும். இது போகக்கூடாது அப்படின்னா கீழ்படியும். ஆனா இப்ப பிள்ளைங்க கீழ்படுகிறது இல்லை. எனக்கு எல்லாம் தெரியும், உண்மைதான், நம்மளோட நிறைய தெரியுது அவங்களுக்கு. ஆனா கீழ்படிக்கணும். நானும் 3 பேர் நான் வளர்த்துருந்தேன். 3 பேருமே கீழ்படிவாங்க. ஜாலியெல்லாம் வாழ்க்கையே இருக்கும்போது ஒரு பர்த்டே பார்ட்டிக்கு எவ்வளோ கேட்டா. எங்க ஃப்ரெண்ட்ஸ் அம்மா அமைச்சுக்கரையில தானே போகக்கூடாது, நிறைய ஆம்பளை பிள்ளைங்க வருது ஏமா அப்படின்னு. அவங்க அண்ணனுக்கு சப்போர்ட் பண்ண, ஏமா கடத்திட்டு போயிருவாங்க, ஏமா உடம்பு தானே போகக்கூடாதுன்னா போகக்கூடாது, அந்த வீட்டுக்கு போக வேண்டாம், காலம் எப்படி எப்படியே இருக்குது அப்படின்னு. சரின்னு அதுக்கு சண்டையெல்லாம் போடல, சரின்னு இருக்காங்க. நான் ஏன் சொல்றேன்னா, ஆண்டவர் பெற்றோருக்கு கீழ்ப்படி. பெற்றோர் எதுவுமே நல்லதுதான் சொல்லுவாங்க. அவங்க சொல்றதை நம்ம சின்னவங்க கேட்டு கீழ்ப்படியும் போது ஆண்டவருடைய ஆசீர்வாதம் வருகிறது. இங்கே சவுலுடைய வீழ்ச்சியில கீழ்ப்படியாமை பார்க்கிறோம். 1 சாமுவேல் 15ஆம் அதிகாரம் 22ஆம் வசனத்தை யாராவது எடுத்தவர்கள் வாசிக்கலாம். 1 சாமுவேல் 15ஆம் அதிகாரம் 22. வழியை பார்க்கணும், கீழ்ப்படுதல் உத்தமம் இல்லையான்னு சாமுவேல் சொல்கிறார். இங்க என்ன நடந்ததுன்னு சொன்னா, அவன் அமெரிக்கன் சண்டைக்கு வரான். வரும்போது சாமுவேல் சொல்கிறான், போ வெற்றி கிடைக்கும், ஆனால் யாரையும் உயிரோட வைக்கக்கூடாது, பிள்ளைகளையும் ஸ்திரீகளையும் அமெரிக்கையும் ஆடு மாடுகள் எல்லாத்தையும் அந்த ராஜாவை கூட எல்லாரையும் நீ கொண்டுட்டு வரணும்னு. நான் சில நேரத்துல படிப்பேன். இப்போ உலக யுத்தம் நடக்குது,
காசாவுல பார்க்கும்போது 50 பிள்ளைகள், எந்த நாடா இருந்தாலும் சரி 50 பிள்ளைகள் சாப்பாடு இல்லாம குடோன்ல இருந்து செத்து போச்சான். வருத்தமா இருந்தது. ஒரு யுத்தம் வரப்போகுது, நமக்கு தீர்க்க தரிசனங்கள்லாம் நிறைவேறிக் கொண்டே இருக்கிறது. இப்போ காலைக்கு மேல சவுக்கு போகும் பெண் வந்துட்டா, பிரான்ஸ்ல நடந்தது. இப்ப 27 நாடுகள் கூடுது, அது வருது. அடுத்தது உலக யுத்தம் வரப்போகுது, ஆண்டவர் தேவன் வரப்போகிறார், ரொம்ப சீக்கிரம் வரப்போகிறது. அருமையானவர்களே, ஆகவே நம்ம கடைசி காலங்களே வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். அப்ப அவன் எல்லாத்தையும் பொண்ணுன்னு சொல்லிட்டா, இந்த ராஜா அதை செஞ்சிருக்கணும். அவன் செய்யாம இந்த சவுலுக்கு கொஞ்சம் கீழ்ப்படுகிறது இல்லை, துணிகாரம் மட்டும் இல்ல, அவனுடைய வாழ்க்கையில அவன் ரெண்டாவது செய்த பெரிய தவறு கீழ்ப்படியாம. ஆடுகள், நல்ல ஆடுகளை வச்சுட்டான், நல்ல வாலிபர்களை கொண்டு வந்துட்டான், அந்த ராஜாவையும் உயிரோடு கொண்டு வந்துட்டான். சாமியல் தீர்க்கதரிசிக்கு எல்லாம் தெரியும். நம்ம உண்டாக்குன ஆண்டவர் கூட நான் எப்படி நீ எப்படி எல்லாமே தெரியும். அவருக்கு மறைவா எதுவுமே நம்ம மறைக்க முடியாது. அப்போ சாமுவேல் கேட்கிறாரு, என்னப்பா பொண்ணுட்டியா அப்படின்னு. ஆமாயா, நல்ல வெற்றியில நீங்க சொன்னபடியே செஞ்சுட்டேன்னு சொல்றான். நீங்க போய் வாசித்து பாருங்க. அப்ப அவர் சொல்றாரு, ஆடுகளுடைய சத்தம் கேட்குது, நீ வேன் கேட்குது அப்படின்னு சாமுவேல் கேட்கும் போது அவர் சொல்லுகிறார், பலியிடுறதுக்காக கொழுத்த ஆடுகளை நான் கொண்டு வந்து வச்சிருக்கையா அப்படிங்கிறாரு. அப்போ அவர் சொல்றாரு, கீழ்ப்படிதல பலி உனக்கு உத்தமமா, கீழ்ப்படிதல தான் முத்தம் அப்படின்ற. அந்த ராஜாவையும் நீ உயிரோடு விட்ட சொல்லிட்டு அவர் சொல்லுவாரு, உன்னுடைய சாவு அந்த அமெரிக்க கையினாலதான். அல்லேலூயா. நம்ம எந்த பாவத்தை விட்டு வைக்கிறோமோ அந்த பாவமே நமக்கு கண்ணியா இருக்கும். நம்ம எந்த காரியங்களை ஆண்டவருக்கு பிரியமில்லாத செய்யறோமோ அதுவே நம்ம குடும்பத்தை சுற்றி சுற்றி இருக்கும். நான் இதை பயங்கரத்துக்காக சொல்லல, கீழ்ப்படிக்கிறதுக்கு என்ன, ஆண்டவருக்கு பிரியமா வாழுது ஈஸி தான். அது என்ன, ஜெபம் பண்றது, ஆண்டவரை ஆராதிக்கிறது, ஆண்டவரை நேசிக்கிறது, ஆண்டவருக்கு பிரியமில்ல பெரிய தியாகம் பண்ண சொல்லல. உங்களை 10 மணி நேரம் முழங்கால் இருக்க சொல்லல, அங்கே எதிர்க்க சொல்லல, சண்டை போட சொல்லல. கொஞ்ச நேரம் ஆண்டவருக்கு ஒரு வாழ்க்கையில ஒரு 1/2 மணி நேரத்தை ஒதுக்குனா என்ன, அப்படியா நாமும் நம்மளுடைய பிள்ளைகளும் ஆண்டவரை தேடினாதான் என்ன. ஆனா சாக்கு போக்கு சொல்லுகிறாங்க, அது கீழ்ப்படியாம மட்டும் இல்ல, அவர் கீழ்ப்படியல. ஆனா அவனுடைய சாவு பெலிஸ்தேர் கையினாலதான். என்னன்னு பார்க்கும்போது கடைசியில நீங்க அந்த முடிவு பார்க்கும்போது அவனை கொண்டது ஒரு பெலிஸ்தேன் தான். எப்படி சாமுவேல் சொன்னாரோ அதே மாதிரியாக யுத்தத்துல பெலிஸ்தர்களால் அவன் மறக்கடிக்கப்பட்ட அவன் மகனும் அவனும் கடைசியில சவுல் ராஜாவும் கொல்லப்பட்டான். எவ்வளவு ஒரு அழகான ராஜா, எவ்வளவு ஒரு உயரத்துல இருந்த ராஜா, அகங்காரம், துணிகரம், கீழ்ப்படியாம, ஆண்டவரை மறந்தது, ஆண்டவருக்கு பிரியமில்லாம நடந்தது. இந்த காரியங்கள்லாம் அவனுடைய வீழ்ச்சிக்கு காரணமாக இருந்தது. மூன்றாவதாக பார்க்கும்போது அது முதல்ல பொய்யும் அதுக்காக சொன்ன. மூன்றாவது பார்க்கும்போது சவுலுடைய மனம் திரும்பாமை. இதெல்லாம் நீங்க இப்ப சொல்லிட்டீங்க, சரி நான் கூட தப்பு பண்ணிடணும், அந்த தண்டிக்க மாட்டாங்க. எப்போன்னா கன்ஃபஸ் பண்ணணும், மன திரும்பிடணும். அந்த இப்ப பிள்ளைங்க ஏதோ ஒரு தப்பு பண்ணிட்டாங்க, அப்பா அம்மாட்ட பயந்துக்குமா, நான் இப்படி செஞ்சுட்டோமா, இதை சரி அவன் பண்ணிட்டோமா, சாரிமா அப்படின்னு சொல்லிட்டா தடி எடுத்து அடிப்பீங்களா, இல்ல பக்கம் பக்கத்து வீட்டுல சொல்லுவீங்களா, இல்ல என்கிட்ட பாஸ்டமா என் பிள்ளை இப்படி தப்பு பண்ணிடுச்சு என்கிட்ட சொன்னான்னு சொல்லுவீங்களா? சொல்ல மாட்டீங்க. சரிடா சரி இனிமேல் செய்யாத, நீ திருத்திட்டேன் அது போதும், அப்படிதான் நம்ம நினைப்போம். ஆனா இந்த சவுல் அதை செய்யல. அவன் ஆடி முதல் இந்த தவறு தான் நடந்திருக்கு. ஆதாம் ஏவாள் நமக்கு முன்மாதிரி. அவங்கள ஆண்டவரே படைச்சாரு, தேவ சாயில படைத்து அவங்கள கணவன் மனைவி ஆக்கி 2 பேரும் புசிக்க கூடாத கனியை புசிச்சிட்டாங்க. ஆண்டவர் கேட்கிறாரு, ஏன்பா இந்த கனியை புசிக்க கூடாதுன்னு சொன்னேன்னு ஆதாம்கிட்ட கேட்கிறாரு, நீ புசித்தியான்னு கேட்டா என்ன சொல்லணும்? சாரி தெரியாம புசித்துட்டேன் அப்படின்னு சொல்லிருக்கலாம். கடைசியோட சொல்லல, இல்ல நான் புசிக்கல, நீ கொடுத்த பாரு எனக்கு ஒய்ஃபு, அவளாலதான் நான் புசித்தேன். அப்ப என்ன, நான் தப்பு பண்ணல, உன்னாலதான். நீ என் மனைவியா கொடுத்த, நீ கல்யாணம் பண்ணி வச்சு எல்லாம் சொல்லுவாங்கல்ல, நீங்க பண்ணி வச்சு அம்மாட்ட சொல்லுவா, பண்ணி வச்ச பாரு, அதாவது எனக்கு பிரச்சனை, பண்ணி வச்ச பிரச்சனை உனக்கு ஏதோ நீ திருந்தணும். அப்போ அவங்க அப்படி சொன்னாங்க. ஏவாளுக்கு போனாங்க, ஏமா நீ ஏமா அவதான் முதல் செய்த, நீ ஏமா இதை சாப்பிட்ட அப்படின்னா, அப்பமா அவன் என்ன சொல்லுவான், ஆமா ஆசையா இருந்தது, பார்வைக்கு அழகா இருந்தது, நான் சாப்பிட்டுட்டேன்னு சொல்லல, சர்ப்பம் என்னை மனுஷிச்சு இப்படின்ட்டா. சர்ப்பத்தை நீ தானே படைச்ச, நீ தானே இப்படியாக தன் தவறுகளை மற்றவங்க மேல போட்டு போட்டு வாழ்ந்து நான் தப்பே பண்ணலன்னு நினைக்கிறவங்க ஒரு காலம்
பாவங்களை மறைக்கிறவன் வாழ்வுடைய மாட்டான். மனஸ்தாபப்பட முடியாது, சாக்கு போக்கு சொல்லக்கூடாது. இந்த ராஜா கூட சொல்லியிருக்கலாம், ராஜாவே நான் தகன பண்ணிக்கிறது தப்புதான், நான் ஆடுகளை வச்சது உயிரோட வச்சது தப்புதான், ஏதோ நான் தெரியாம செஞ்சுட்டேன், என்னை இந்த ஒரு தடவை மன்னிச்சிருக்க. அத சிம்சோன் சொல்றான். சிம்சோனை நான் படிச்சிருக்கும் போது நான் பேசுறேன். எனக்கு ரொம்ப ஒரு பிடித்தமான ஒரு எப்தாவின் மகளும் சிம்சோன். எனக்கு எப்தாவின் மகள் சிம்சோன் இதெல்லாம் படிக்கும்போது எனக்கு ரொம்ப ஆர்வமா இருக்கும். அந்த சிம்சோன் நசரேய விரதம் உள்ளவன் தான். அவரை ஒரு தடவை பேசணும்னு நினைச்சேன், ஆனா சான்ஸ் எனக்கு அது வேற மாதிரி டைம் போயிடுச்சு. அவன் தவறு செய்துட்டான் மாம்சத்தினால. அவனுக்கு ஒரே ஒரு பாவம், பெண்களை பார்த்து அவன் மனசு பண்ணி அந்த பாவம் அதனால அந்த பெண்கள் விஷயத்துல அவன் மோசமா நடந்து ஆண்டவர் அவனுக்கு ஒப்பு கொடுத்து கடைசியில அவன் கண்ணெல்லாம் புடுங்கப்பட்டு சிறைச்சாலையில 2 தூண்களுக்கு நடுவுல இருக்கிறான். அவனை விளையாட்டு பொம்மையா ஆக்கிட்டு இருக்கிறாங்க. ஆனா அவன் ஆண்டவர் அப்ப நினைக்கிறான். என்ன நினைக்கிறான்? மனஸ்தாபப்படுகிறான். இனியே நசரேய விரதமா எடுத்து பெலிஸ்தரை அழுக்கும்படியா ஒரு நியாயாதிபதியா வச்சாரு. ஒரு சின்ன ஒரு பொம்பளை விஷயத்துல இப்படி விழுந்து நான் இவ்வளவு அவமானப்பட்டு இருக்கிறேனே அப்படின்னு நினைச்சு மனஸ்தாபப்படுகிறான். அவன் கேட்கிறான், ஒரு விஷயம் என்ன நினைத்தாரு? அல்லேலூயா. இந்த ஒரு விஷயம் ஒட்டேன், ஏதாவது கஷ்டம் வரும்போது சாமி என்னை கொஞ்சம் நினைக்க சாமி. அந்த பாட்டு எவ்வளவு நல்லா இருக்கு தெரியுமா? நீங்க நினைச்சா ஆசீர்வாதம் தான். கொஞ்சம் நினைங்க ஆண்டவரே, யார் இடத்துல நான் போவேன், எனக்கு யார் இருக்கிறாங்க, நான் செஞ்சது தப்புதான் சொல்லி முழு ஜபத்தையும் அவன் சொல்லல. ஆனா அவன் நினைத்தான், அந்த அரங்கமே இடிஞ்சு விழுந்து ஆண்டவர் அவனை கொண்டு ரட்சிக்க முடியாத செய்த செயலை ஆண்டவராக செய்து முடித்தார். அல்லேலூயா. ஆனா இந்த சவுல் அப்படி சொல்லிருக்கலாம், ஆமா நான் தப்பு பண்ணிட்டேன் சொல்லல. அப்படி சொல்லவே இல்லை. அவன் என்ன செய்யறான்? நான் சாக்கு சொல்றான், உங்களுக்காக எனக்காக ஏன் சர்ச்சுக்கு வரல, உண்மையை சொல்லிருக்க. எனக்கு இருந்தாலும் இல்ல நான் வரல, லேட்டா தூக்கிட்டேன், லேட்டா எழுந்துட்டேன், இல்ல வைத்த வைக்கிற மாதிரி இருந்தா வர வேண்டியது, வைத்த வச்சவங்க வந்தா சுகமாயிருந்தேன். அல்லேலூயா. நான் சொல்றேன், நம்ம கண்ண மூடி என்னை தூக்கிட்டு வர முடியுதுன்னா தான் அங்க இருக்கணும். அது வரைக்கும் நொண்டியாவது இது உட்கார்ந்து. அதனால அப்படி நம்ம சாக்கு போக்கு சொல்லக்கூடாது. இந்த சாக்கு போக்கு சொன்னதுனால அவனுடைய தண்டனை பார்க்கணும். மனத்திரும்ப எந்த பாவத்துல ஒரு இந்த நானா கூட இருக்கலாம். நான் நிறைய காரியத்துல ஆண்டவர்கிட்ட இதை படிக்கும் போது ஒப்புக்கொடுத்தேன். என்னுடைய வாழ்க்கையில நிறைய குற்றங்கள், நிறைய சின்ன காரியங்கள்லாம் இருக்குது. அதெல்லாம் ஆண்டவர்கிட்ட ஜெபிச்சு, ஆண்டவரே இந்தந்த காரியங்கள்ல நான் மறந்துருக்கணும். ஒருவேளை பெருமையா இருக்கலாம், ஒருவேளை என்னுடைய வாயாடித்தனமா இருக்கலாம், என்னுடைய பொல்லாத குணமா இருக்கலாம், கலகமா இருக்கலாம், கீழ்ப்படியாமையா இருக்கலாம், ஆண்டவருக்கு பிரியமில்லாத வாழ்க்கையா இருக்கலாம், தேவனுக்கு கொடுக்க வேண்டியதை கொடுக்காம இருக்கலாம். எந்த காரியங்களும் அவன் எல்லாத்தையும் ஆண்டவர்கிட்ட சொல்லி மனம் திரும்பாம கொடுத்தா அது கூட ஒரு பாவம் தான் என்று சொல்றாங்க. மனம் திரும்புகிற இந்த சவுல் மனம் திரும்புகிற தாவீது மாத்திரமே இந்த படிக்கும் போது ராஜால மனம் திரும்பினா, ஆம் நான் செய்தது பாவம் தான் ஆண்டவரே, இந்த பாவம் நான் தான் சொல்லி சபையார் முன்பாக அரண்மனையிலே எல்லாருக்கும் முன்பதாக நான் தான் பாவம் செய்தேன் நான் கேட்டான். அதன் பிறகு அந்த பாவத்தை திருப்பி செய்யவே இல்லை. ஆண்டவர் தாவீதை தன் இருதயத்துக்கு ஏற்றவனாக கண்டான்னு சொல்றாங்க. ஏதோ வந்தோம் போனோம்னு இருக்காதுங்க, இப்படிதான் வாழணும்னு வாழ்ந்து பார்க்கிறேன். அப்படியே அது இருக்கும்போது ஆண்டவர் உங்களை நீங்க ஆசீர்வதிக்கிற ஒவ்வொரு வாரமும் வந்து சாட்சி சொல்லலாம். கர்த்தர் ரொம்ப நல்லவர், கர்த்தர் எனக்காக யாவற்றையும் செய்து இருப்பார். ஆண்டவர் ஏதாவது பிரச்சனைகள் வரும்போது ஓடாது எங்கேயுமே. ஆண்டவரே யாரிடத்துல செல்வோம், நம்ம வாழ்க்கையில வார்த்தையெல்லாம் உங்களிடத்துல இருக்குது நான் கூட பாடுவேன். அப்போ அந்த பாட்டு ஒரு அடி நான் பாடுறேன். அப்போ நம்ம அப்படி வரும்போது ஆண்டவரே நான் யாரிடத்துல போவேன், நீங்க தான் எனக்கு வாழ்க்கை, நீங்க தான் எனக்கு தெய்வம், நீங்க தான் என்னுடைய பைனான்சியர், நீங்க தான் என்னுடைய டாக்டர், நீங்க தான் என்னுடைய எல்லாமே, நீங்க தான் எனக்கு என்னன்னு சொல்லி ஆண்டவரிடத்துல போகும். ஆ
இந்த நாளிலே சவுலின் வீழ்ச்சியை குறித்து பார்த்தவர்களே, சவுலின் துணிகரம், சவுலின் கீழ்ப்படியாமை, சவுலின் மனத்திருப்பவர். நீயும் நானும் ஒரு சவுல் தான், நீயும் நானும் ராஜாக்கள் தான். வெளிப்படுத்தல் 1:6 ஆண்டவர் சொல்கிறார், உன்னை ராஜாவா மாற்றிருக்கிறார், ராணியா மாற்றிருக்கிறார். அவருடைய பார்வையில நம்ம எல்லாம் ராஜாக்கள் தான். ஆகவே உன்னை பாதுகாக்கிறார், போஷிக்கிறார், பராமரிக்கிறார், சத்துக்களின் கையிலிருந்து உன்னை விடுவிக்கிறார். ஆனா ஏன் உனக்கு தோல்வி? ஏன் நீ நினைச்சது நடக்கல? உன்னுடைய துணிகரம், உன்னுடைய கீழ்ப்படியாமை, உன்னுடைய மனம் திரும்பாமை. அது என்ன காரியம்னு எனக்கு தெரியாது. உங்களை பத்தி உனக்கு தெரியும், எங்களை பத்தி எனக்கு தெரியும். அவங்க அதையெல்லாம் விட்டு ஆண்டவரை நீ ஒப்பு கொடுக்கிறேன்னு சொல்லி கொடுக்கும்போது ஆண்டவர் ஆசீர்வதிக்கிறார். ஒரு காரியத்தை சொல்லுகிறேன், தேவன் சீக்கிரமாக சொல்கிறார். அல்லேலூயா. அது ரொம்ப சீக்கிரம். ஆண்டவருக்கு ஒரு நாள் 1000 வருஷம் மாதிரி, 1000 நாள் ஒரு வருஷம் மாதிரி இருக்கும், ஒரு நாள் மாதிரி இருக்கும். அது வேற விஷயம். ஆனா வருகிற ரொம்ப சீக்கிரமா இருக்கிறது. நம் கண்களை மூடி ஜெபிப்போம். தேவன் வருகின்றார், வேகம் விலகி. ஆனா அந்த வருகையில நம்ம ஒப்புக்கொள்ள ஆண்டவருக்கு ஒப்பு கொடுப்போம். ஜெபிக்கலாம். நல்ல ஆண்டவரே, இந்த நல்ல காரியங்களுக்காக நன்றி செலுத்துகிறோம். நீர் நல்லவர் சுவாமி. ஆண்டவரே, சவரை கொடுத்து நாங்கள் பார்த்தோம் உங்களுடைய வீழ்ச்சி. ஆண்டவரே, அது எதனால் எதிர்பார்த்தோம்? அவனுடைய துணிகரம், அவனுடைய கீழ்ப்படியாமை, அவனுடைய மனம் திரும்பாமை. கர்த்தாவே, இதையெல்லாம் எங்களுக்கு இந்த கால வேளையிலே என்னோடு பேசினேன். தொடர்ந்து நாங்கள் உங்களுடைய பிள்ளைகளாக வாழ்த்திருப்பதாலும் இந்த அருமையான மக்களை ஆசீர்வதியும். கஷ்டங்களோடு, கவலைகளோடு, வியாதிகளோடு, பிரச்சனைகளோடு, மனப்பாரங்களோடு, எவ்வளவு கஷ்டங்களோடு வந்திருக்கார். கல்வாரியில கால் வைத்த நிமித்தம் கர்த்தர் என்னை அதிகமாக ஆசீர்வதித்தார் என்று வருகிற வார்த்தையை சாட்சி சொல்ல வைக்கிறார். இன்னும் அநேக மக்களை அழைத்துவார். இயேசு நாமத்தில் வேண்டுகிறோம் தகப்பனே.